போதைப் பொருள் வழக்கில் சென்னையில் சிக்கிய நபரை வைத்து பெங்களூருவில் உள்ள போதைப் பொருள் கும்பல் தலைவனை தெற்கு மண்டல அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தட்டி தூக்கியது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருட்கள் ஊடுருவுவதை தெற்கு மண்டல அதிதீவிர தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தபோது சென்னையைச் சேர்ந்த ரகு என்பவர் 4 கிராம் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்யும் போது கையும் களவுமாக பிடிபட்டார். ரகுவை போலீசார் விசாரணை செய்தபோது முன்னாள் திமுக ஆரணி இரும்பேடு பஞ்சாயத்து தலைவரான கண்ணன் என்பவரிடமிருந்து வாங்கியதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கண்ணனை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூருவில் உள்ள ஒரு கேமரூன் நாட்டவரிடமிருந்து மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை வாங்கி வந்து 1500 ரூபாய் அதிகமாக வைத்து சென்னையில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது. மேலும் கண்ணனும் ரகுவும் கிரைண்டர் என்ற டேட்டிங் செயலியில் அறிமுகமானவர்களிடம் போதைப் பொருள் விற்று வந்ததும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கண்ணனின் கூகுள் மேப் டைம் லைனை சோதித்த போது பெங்களூருவிற்கு சென்று போதைப் பொருள் வாங்கியதை கண்டறிந்தனர். உடனே பெங்களூருவிற்கு அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் புறப்பட்டனர். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது கேமரூன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பைக்கில் போதைப் பொருளை கொடுத்துச் சென்றது தெரியவந்துள்ளது. பின்னர் பைக்கில் வந்த நபரை பிடிக்க போலீசார் அங்கேயே தங்கியிருந்த போது நீண்ட நேரம் கழித்து கேமரூன் நாட்டைச் சேர்ந்தவர் பைக்கில் வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் பிடிக்க முயன்றபோது அந்த நபர் பைக்கில் இருந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. போலீசார் மடக்கி பிடித்தபோது போலீசாரை தள்ளிவிட்டுவிட்டு தப்பித்து ஓடியதாகவும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சினிமா பாணியில் சேசிங் செய்து போலீசார் மடக்கி பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. கைதான நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த ஜோனதான் என்பது தெரியவந்துள்ளது. அவரது வீட்டிற்கு சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை செய்ததில் எந்த போதைப் பொருட்களும் சிக்கவில்லை. பின்னர் கழிவறையை சோதனை செய்தபோது வாசனை திரவிய பாட்டிலில் இருந்த 50 கிராம் மெத்தம்பெட்டமைனை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஜோனதானிடம் நடத்திய விசாரணையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக லேப் ஒன்றை அமைத்து அங்கு மெத் போதைப் பொருளை தயாரிப்பதாகவும் அதுவும் கிலோ கணக்கில் தயாரித்தால் போலீசாரிடம் எளிதாக சிக்கிக் கொள்வோம் என்பதால் கிராம் கணக்கில் மட்டுமே தயாரித்து விற்பனை செய்வோம் என்று போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பின்னர் கைதான ரகு, கண்ணன் மற்றும் ஜோனதான் ஆகியோரை நீலாங்கரை காவல் நிலையத்தில் அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இவர்களை கைது செய்த தெற்கு மண்டல அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர்.